ஆண்டாள் சர்ச்சை தொடர்பாக கவிஞர் வைரமுத்துவுக்கு எதிராக இன்று முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக சடகோப ராமானுஜ ஜீயர் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கடந்த ஜனவரி 7ஆம் தேதி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற வைரமுத்து ஆண்டாள் குறித்து சர்ச்சை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டன. அத்துடன் இந்து அமைப்புகள் கண்டன போராட்டத்திலும் ஈடுபட்டன. இதையடுத்து கடந்த 3ஆம் தேதிக்குள் ஆண்டாள் சந்நிதியில் வந்து வைரமுத்து மன்னிப்பு கோர வேண்டும் என வலியுறுத்தி சடகோப ராமானுஜ ஜீயர் உண்ணாவிரதம் மேற்கொண்டிருந்தார். ஆனால் இதுவரை வைரமுத்து தரப்பிலிருந்து எந்தவொரு பதிலும் இல்லை என்பதால் உண்ணாவிரத போராட்டத்தை மீண்டும் தொடங்குவதாக மணவாள மாமுனிகள் மடத்தைச் சேர்ந்த சடகோப ராமானுஜ ஜீயர் தெரிவித்துள்ளார். வைரமுத்து அவர்கள் இங்கே வந்து மன்னிப்பு கேட்பார் என்று நம்புகிறோம். இந்து மக்களுடைய ஒரு சாபத்திற்கு ஆளாகாமல் ஆண்டாள் நாச்சியார் அவரையும் குழந்தையாக ஏற்றுக்கொண்டு அவர் மனதில் புகுந்து இந்த தடவை அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து மன்னிப்பு கேட்பார் என்று நம்புகிறோம். ரஜினியுடன் இணைந்து செயல்படுவது குறித்து இப்போது முடிவெடுக்க முடியாது என்று நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். ஆனந்த விகடனில் எழுதி வரும் என்னுள் மையம் கொண்ட புயல் கட்டுரை தொடரில் கமல் இவ்வாறு கூறியிருக்கிறார். இருவரும் கட்சி மற்றும் கொள்கையை அறிவித்த பின்பே அது பொருந்துகிறதா என்று பார்க்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இணைந்து செயல்படுவது தேவையா என்று இருவரும் முடிவு செய்ய வேண்டும் என்றும் கமல்ஹாசன் குறிப்பிட்டுள்ளார். பிற கட்சிகளில் உள்ள நல்லவர்கள் வந்தால் தங்களது கட்சியில் இணைத்துக் கொள்வோம் என கூறியுள்ள கமல்ஹாசன் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து ஊழியர்களுக்கு சம்பள பிடித்தம் செய்யப்பட்டது அநியாயமானது என கண்டனம் தெரிவித்துள்ளார். பிற மொழிகளை விட தென்னிந்திய படங்களுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து மார்ச் 1 முதல் 5 மாநில திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இயல் இசை நாடக சங்கத்தின் 30வது ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் புதுமுகங்கள் அரசியலுக்கு வருவதால் தமிழகத்தில் மாற்றம் ஏற்படும் என்று கூறினார். தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தெரிவிக்கப்படுது. அதுல சும்மா கட்டணம் ஏற்றிட்டாங்க அப்படின்றது இல்லாமல் அதுக்கான முறையான ஒரு ரெப்ரஸன்டேஷன் நாங்கள் கொடுத்தோம். ஏன்னா அவ்வளோ ஹாலிவுட் படங்களுக்கு ஒரு ரேட்டு, ரீஜனல் ஹிந்தி படங்களுக்கு ஒரு ரேட்டுன்னு வரும்போது ஏன் அந்தந்த மொழிகள் அந்தந்த ரீஜனல் சினிமாவுக்கு மட்டும் ஏன் கூட கட்டணம் வாங்குறாங்கன்றது தான் நாங்கள் கேட்டிருக்கோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியில் பள்ளி மாணவிகள் இருவர் ஆசிரியர்களாக மாறி பாடம் நடத்தி வருகின்றனர். அதை பற்றிய ஒரு தொகுப்பு. திருவண்ணாமலையில் உள்ள தனியார் பள்ளியைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவிகள் வைஷ்ணவி மற்றும் பூஜா ஆகியோர் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை பள்ளி மாணவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் இதற்காக தங்களிடம் பல்வேறு திட்டங்கள் இருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமிக்கு கடிதம் அனுப்பினர். அந்த மாணவிகளை அலுவலகத்திற்கு அழைத்த ஆட்சியர் இதுகுறித்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் எடுத்துரைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மாணவிகளும் அதற்கு ஒப்புக்கொண்டனர். அதன்படி திருவண்ணாமலை வேங்கிக்கால் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு ஆட்சியருடன் வந்த மாணவிகள் அங்குள்ள மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் குறித்தும் மரங்களின் பயன்கள், குப்பைகளை தரம் பிரித்தல் ஆகியவை குறித்தும் 1 மணி நேரத்திற்கு மேலாக பாடம் நடத்தினர். மாணவிகள் ஆசிரியர்களாகி பாடம் நடத்திய போது ஆட்சியர் கந்தசாமி மாணவர்களோடு தரையில் அமர்ந்து அதை கவனித்தார். இதனைத் தொடர்ந்து ஆட்சியர் உள்ளிட்ட அனைவரும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வோம் என்று உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் கந்தசாமி கல்வியில் பின்தங்கியுள்ள திருவண்ணாமலை மாவட்டத்தில் கற்றல் திறன் குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு படித்த இளைஞர்கள் தாமாக முன்வந்து உதவ வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இது ஒரு சாதாரண விஷயமா நான் எடுத்துக்கல. இது ஒரு ஆரம்பமாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். இது போல் நிகழ்வுகள் நம்ம மாவட்டத்தில் அனைத்து பள்ளிகளிலும் வந்தாக்க நம்ம கல்வித்திறனை இன்னும் நம்ம மாவட்டத்தில் அதிகமாக குறைந்த காலகட்டத்தில் கொண்டு வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மாணவிகள் சக மாணவர்களுக்கு ஏற்படுத்தும் விழிப்புணர்வு கண்டிப்பாய் பலனளிக்கும் என்பதை இந்த நிகழ்வு உறுதிப்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலையிலிருந்து சதீஷ், நியூஸ் 18 தமிழ்நாடு.
திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே கார் பந்தயத்தில் ஈடுபட்ட போது நிகழ்ந்த விபத்தில் 17 வயது மாணவர் ஒருவர் உயிரிழந்தார். கோவையில் உள்ள கல்லூரி மாணவர்கள் சிலர் கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று 2 கார்களில் பந்தயத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அவிநாசியை அடுத்த பெருமாநல்லூர் அருகே காளிப்பாளையம் பகுதியில் சென்றபோது ஒரு கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுப்பில் மோதி விபத்திற்குள்ளானது. தடுப்புகளை உடைத்துக் கொண்டு சென்ற கார் சாலையின் நடுவில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் காரில் இருந்த விஷ்ணு என்ற மாணவர் உள்ளிட்ட 4 பேர் படுகாயமடைந்தனர். உடனடியாக மற்றொரு காரில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு அவிநாசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அதற்கு முன்னரே விஷ்ணு இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. முதல் உதவிக்கு பிறகு மற்ற 3 மாணவர்களும் மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். காரில் இருந்த மாணவர்கள் மதுபோதையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. உயிரிழந்த குட்டி யானையின் உடலுக்கு அதன் தாய் யானை உட்பட 2 காட்டு யானைகள் ஆக்ரோஷமாக காவல் காத்து வருவதால் உதகை பொக்காபுரம் பகுதி மக்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உதகை அருகே உள்ள பொக்காபுரம் பகுதியில் உயிரிழந்த குட்டி யானையின் உடல் அருகே அதன் தாய் யானையுடன் சேர்ந்து 2 யானைகள் முகாமிட்டிருந்தன. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானைகளை விரட்ட முயற்சித்தனர். ஆனால் ஆத்திரமடைந்த காட்டு யானைகள் அவர்களின் வாகனத்தை தாக்கின. செய்வதறியாது திகைத்த வனத்துறையினர் யானைகளை விரட்ட ஏராளமான முயற்சிகளை மேற்கொண்டனர். பல மணி நேரம் ஆகியும் யானைகளின் ஆத்திரம் குறையாததால் அருகிலுள்ள அப்பகுதி மக்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர். கால்நடைகளை மேய்க்க வனப்பகுதிக்குள் செல்ல வேண்டாம் என மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எதனால செத்துச்சுன்ட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணலான்றதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த யானை பக்கத்துக்கே நெருங்க விடுறதில்ல. ஆனால் ரொம்ப பாசம், அது இறந்துருக்குன்னு கூட அதுக்கு தெரியாது. அது உயிரோடு இருக்கிறதுனால இருக்குன்ற அது ஃபீலிங்கில் ரொம்ப வந்துட்டு வண்டியெல்லாம் நம்ம முயற்சி பண்ணோம். ஆனால் வண்டியும் அடிச்சிருச்சு, ஜீப்பும் அடிச்சிருச்சு. வனத்தினரும் காலையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் அது பக்கத்துக்கு நெருங்க விடுறதில்ல. அது ரொம்ப பாச போராட்டத்தை அது காமிக்குது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் திருப்பதியிலும் நேற்று இரவு பரவலாக மழை பெய்தது. விருதுநகர், சிவகாசி, ராஜபாளையம், சத்திரரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இரவிலும் விட்டுவிட்டு மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வத்ராயிருப்பு, கான்சாபுரம், வன்னியம்பட்டி ஆகிய பகுதிகளிலும் நேற்று இரவு மழை பெய்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரத்தில் மட்டும் சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் காவல் நிலையத்திற்குள் மழைநீர் புகுந்தது. இதேபோல் திருப்பதி திருமலையில் நேற்று இரவு 8 மணிக்கு சுமார் 1 மணி நேரம் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டதால் பக்தர்கள் அவதியடைந்தனர். சூறைக்காற்றின் காரணமாக விளம்பர பலகைகள் காற்றில் பறந்தன. கொடைக்கானலில் மேஜிக் மஷ்ரூம் எனப்படும் போதை காளான்கள் எந்த தடையுமின்றி விற்பனையாவது நியூஸ் 18 குழுவின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. கள ஆய்வு குறித்த விரிவான தொகுப்பை பார்க்கலாம். இது போதை வஸ்துக்களில் பலராலும் சுகிக்கப்படும் ஒரு வகை போதை காளான்கள். கொடைக்கானல் மலைப்பகுதியில் அதிகம் விளைவிக்கப்பட்டு விநியோகம் செய்யப்படும் இந்த வகை காளான்களில் தடை செய்யப்பட்ட ரசாயனங்கள் தெளிக்கப்படுகின்றன. இதுவே போதைக்கு காரணம் எனவும் சொல்லப்படுகிறது. கோவை ஹெவன் ஹோட்டல் என்ற தனியார் விடுதியில் உள்ள பணியாளர்களே நேரடியாக போதை காளான்களை விற்பனை செய்வது கள ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அது மட்டுமின்றி சென்னை, கோவை, ஹைதராபாத், பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கு பார்சல் அனுப்புவதாகவும் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். The reason why we want to get into Padai Heaven is because when we wanted shrooms last time, we bought them at the reception. अभी भी मिल सकता है तो मैं यहीं पे घूम लूंगा, उसीलिए पूछ रहा हूँ आपसे. अभी तो स्टॉक नहीं है. கொடைக்கானலில் உள்ள விடுதிகளில் தங்குபவர்கள் கவனிக்கும் வசதிகளில் மேஜிக் மஷ்ரூம் கிடைக்கிறதா என்பதும் ஒன்று. मैं रहता हूँ हैदराबाद में, मेरा बिजनेस है बैंगलोर में, तो हम बार बार तो अभी ये मैं ले लूँगा, कोई दुख की दिक्कत नहीं है, लेकिन बार बार तो हम कोडा नहीं आ सकते, आपको पता है. ठीक है. तो इज इट पॉसिबल कि आप और जोशुआ जो भी हम एक टाइप करें और हम मिनिमम खरीदेंगे तो 50 डजन खरीदेंगे, इज इट पॉसिबल कि आप कुरियर कर सको हमें हैदराबाद या बैंगलोर? हाँ, पक्का हो जाएगा. अब मिनिमम कितना लेना पड़ेगा? मैं पूछ रहा हूँ, जोशुआ के कम बोल, जोशुआ से कम दे दोगे आप?
So you're saying that you can deliver it to Hyderabad, courier it to Hyderabad or Bangalore? 100%. Sure. Because I'm trusting you and I will not ask anybody else. That's why I'm telling you. Okay. Just give me your contact number. I mean, have you done that before? That's why I'm asking, because I want it to be safe. Have you done that before? Which one? I mean, have you sent it to people before? Yes. Pune Okay. or Delhi. Delhi. Okay. Okay, fine then. Fine then. No. बद्दी मालूम है? Himachal. हाँ, उधर भी यहाँ से. அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு இந்த போதைக் காளான் விற்பனை நடப்பதாக தெரிகிறது. எந்த சோதனையும் இல்லை. அதேபோல் இந்த சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு எந்த அச்சமும் இருப்பதாக தெரியவில்லை. 10 வாங்கிக்கிற சொல்லு தலைவரே. சேம்பலுக்கு தான் கேக்குறாரு. சேம்பலுக்கு திஸ் ले लो भाई. अच्छा बोलेगा ना. 10 வாங்கிக்கிற சொல்லுங்க. இதுல வந்து ஜாயின்ல வந்து 2 கூட வாங்கிட்டு போக சொல்லு தலைவரே. சட்டவிரோத போதை வஸ்து விற்பனை குறித்து திண்டுக்கல் மண்டல ஐஜி கார்த்திகிடம் கேட்டபோது சம்பந்தப்பட்ட விடுதி நிர்வாகிகள் மீதும் விநியோகஸ்தர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விளக்கமளித்தார். சிறப்பு நிதி வழங்க கோரி ஆந்திராவில் எதிர்க்கட்சிகள் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. மத்திய பட்ஜெட்டில் ஆந்திராவுக்கான சிறப்பு நிதி ஒதுக்கப்படவில்லை என அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக குற்றம் சாட்டி வருகின்றன. இந்நிலையில் ஆந்திராவுக்கான சிறப்பு நிதியை ஒதுக்கீடு செய்ய கோரி இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் அழைப்பு விடுத்துள்ளன. இதையொட்டி மாநிலம் முழுவதும் பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்படவில்லை. விசாகப்பட்டினத்தில் மட்டும் 1300 அரசு பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். ராமேஸ்வரத்திலிருந்து நேற்றைய தினம் 200க்கும் மேற்பட்ட படகுகளில் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த கடற்படையினர் மீனவர்களை கற்கள் மற்றும் பாட்டில்களை கொண்டு வீசி தாக்கினர். அத்துடன் 20க்கும் மேற்பட்ட படகுகளில் இருந்த வலைகளையும் அறுத்து சேதப்படுத்தினர். மேலும் நட்ராஜ் என்பவருக்கு சொந்தமான படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 7 மீனவர்களை எல்லை தாண்டியதாக கூறி கைது செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களை மன்னார் துறைமுகத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். தற்போது இலங்கை சிறையில் 124 தமிழக மீனவர்கள் உள்ளதுடன் கடற்படை வசம் தமிழகத்திற்கு சொந்தமான 178 விசைப்படகுகளும் உள்ளன. தேர்தலுக்கான முன்னோட்டமாக காங்கிரஸ் கட்சியை கடுமையாக சாடிய பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் கட்சி விதைத்த விஷத்தை நாடு தற்போது அறுவடை செய்து வருவதாகவும் மக்களவையில் தெரிவித்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிரதமரிடம் மக்கள் எதிர்பார்ப்பது பேச்சை அல்ல வேலை வாய்ப்பைத்தான் என குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடி சுமார் 1.5 மணி நேரம் பேசினார். ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு நிதி ஒதுக்க வலியுறுத்தி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் எம்பிக்கள் அமளிக்கு இடையே அவர் காங்கிரஸ் கட்சியின் மீது கடுமையான தாக்குதலை தொடுத்தார். தாங்கள் நாட்டை கட்டமைத்து வருவதாகவும் காங்கிரஸ் கட்சி பிளவுபடுத்துவதாகவும் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். ஆந்திராவில் தன்னை வரவேற்க வந்த தலித் தலைவரை முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி இழிவுபடுத்தியதாக தெரிவித்த நரேந்திர மோடி ஆந்திராவின் மைந்தரான நீலம் சஞ்சீவி ரெட்டியையும் காங்கிரஸ் சிறுமைப்படுத்தியதாக தெரிவித்தார். ஜனநாயகம் குறித்து பேசும் காங்கிரஸ் கட்சிதான் குடும்ப ஆட்சியை புகுத்துவதாகவும் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில ஆட்சிகளை கலைத்ததாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கொண்டு வந்த அவசர சட்டத்தையே ராகுல் காந்தி நிறுத்தியதாகவும் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். நேருவுக்கு பதில் பட்டேல் முதல் பிரதமராகி இருந்தால் காஷ்மீர் சிக்கல் எழுந்திருக்காது என்றும் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். வேலைவாய்ப்பு குறித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அமைப்பு சாரா துறையில் இளைஞர்கள் பெறும் வேலைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் கவனத்தில் கொள்ளவில்லை என்று தெரிவித்தார். நரேந்திர மோடியின் நாடாளுமன்ற உரையை தேர்தல் பரப்புரைக்கு ஒப்பிட்ட ராகுல் காந்தி அவர் பிரதமர் என்பதை மறந்து எதிர்க்கட்சிகளை குறை கூறுவதையே நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். प्रधानमंत्री जी से हमने 3 सवाल पूछे हैं. आज 1 घंटे से ज्यादा बोले. राफेल डील पे प्रधानमंत्री जी ने एक शब्द नहीं कहा. राजनीतिक भाषण किया, कैंपेन स्पीच करी, मगर जो देश के सामने मुद्दे हैं, रोजगार का मुद्दा, उसके बारे में प्रधानमंत्री ने कुछ नहीं कहा. காங்கிரஸ் கட்சி குறித்து பேசுவதற்கு பிரதமருக்கு உரிமை உண்டு என்று தெரிவித்த ராகுல் காந்தி அதை பேசுவதற்கான மேடை நாடாளுமன்றம் அல்ல என்றார். மக்களவையில் ஆக்ரோஷமாக காங்கிரஸ் கட்சியை சாடிய நரேந்திர மோடி மாநிலங்களவையில் ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் எப்போதும் வரவேற்பதாக தெரிவித்தார். திட்டத்தின் பெயர்களை மாற்றுபவர்கள் என்று பாஜக மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டை மறுத்த பிரதமர் 9 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்களை நிறைவேற்றி உள்ளதாகவும் குறிப்பிட்டு கடந்த ஆட்சியாளர்களால் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் இன்னமும் கிடப்பில் உள்ளதாகவும் தெரிவித்தார்.
மாநிலங்களவையில் பிரதமர் மோடி பேச்சுக்கு இடையே வாய்விட்டு சிரித்த ரேணுகா சௌத்ரிக்கு அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு கண்டனம் தெரிவித்தார். பிரதமர் மோடி பேசும்போது வாய்விட்டு சிரித்த காங்கிரஸ் உறுப்பினர் ரேணுகா சௌத்ரிக்கு பிரதமர் அளித்த பதில் மாநிலங்களவையில் பெரும் சிரிப்பலைகளை ஏற்படுத்தியது. ஆதார் திட்டம் வாஜ்பாய் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டதாக பிரதமர் மோடி கூறிய போது ரேணுகா வாய்விட்டு சத்தமாக சிரித்தார். அப்போது அவைத்தலைவராக இருந்த வெங்கையா நாயுடு பிரதமரை அவமதிப்பதா என கண்டனம் தெரிவித்தார். What happened to you? No, if you have some problem, go to the doctor, please. Sit down. Sit down, Radhika. Sit down. Sit down. This is not the way. I have to name you, please. Don't do that. Adhyaksh ji, please. Sabhapati ji. ஆனால் பிரதமர் மோடி குறுக்கிட்டு அவரை சிரிக்க விடுங்கள் என்று தெரிவித்தார். ராமாயணம் தொலைக்காட்சி தொடருக்கு பிறகு இத்தகைய சிரிப்பை இப்போதுதான் கேட்கிறேன் என்று பிரதமர் மோடி கூறிய போது மாநிலங்களவையே சிரிப்பால் குலுங்கியது. You control your members. I have to control everybody. No, Mr. Anand Sharma ji is not the way. அயோத்தியில் பாபர் மசூதி அமைந்திருந்த பிரச்சினைக்குரிய நிலம் யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பான முக்கிய வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று தொடங்குகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் 1992 ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி கர சேவகர்களால் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மசூதி அமைந்துள்ள 2.7 ஏக்கர் நிலம் யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பான வழக்கு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த நிலம் தங்களுக்குதான் சொந்தம் என கூறி சன்னி மத்திய வக்ஃப் வாரியமும் அகில பாரத இந்து மகா சபையும் உரிமை பாராட்டி வருகின்றன. இது தொடர்பான வழக்கின் தீர்ப்பை 2010ஆம் ஆண்டு அலகாபாத் உயர்நீதிமன்றம் வழங்கியது. தீர்ப்பில் 3/2 பங்கு நிலம் இந்து அமைப்புக்கு சொந்தம் என கூறப்பட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து இரு அமைப்புகளும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தன. இந்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை இன்று தொடங்குகிறது. தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான 3 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த விசாரணையை மேற்கொள்கிறது. வழக்கு விசாரணையை எதிர்வரும் 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் வரை ஒத்திவைக்க வேண்டும் என்ற காங்கிரஸ் மூத்த தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான கபில் சிபலின் யோசனையை தலைமை நீதிபதி நிராகரித்துவிட்டார். தைவானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பல அடுக்குமாடி கட்டடங்கள் அடியோடு சாய்ந்தன. நிலநடுக்கத்தின் போது காணாமல் போன 100க்கும் மேற்பட்டோரை தேடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. தைவானின் கிழக்கு கடற்கரை நகரான ஹீலியனில் செவ்வாய்க்கிழமையன்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.4 பதிவானது. கடலுக்கடியில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவு வரை மையம் கொண்ட இந்த நிலநடுக்கத்தால் பல அடுக்கு மாடி குடியிருப்பு கட்டடங்கள் பூமியில் இறங்கி இடிந்தன. அவற்றிற்கு அடியில் கார்கள் உள்ளிட்ட வாகனங்களும் நசுங்கி கிடக்கின்றன. மேல் பகுதி இடியாமல் பைசா கோபுரம் போல் சாய்ந்து நிற்கும் கட்டடங்களில் இருந்தவர்களை ஏணிகள் மூலமாகவும் தானியங்கி இயந்திரங்கள் மூலமாகவும் மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்றன. கட்டடங்களின் இடிபாடுகளுக்கு அடியில் பலர் சிக்கியிருப்பதை அறிந்த தீயணைப்புத்துறை வீரர்களும் பேரிடர் மேலாண்மை படையினரும் உயிரை பணயம் வைத்து இடிபாடுகளுக்குள் சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். பல இடங்களில் கொட்டும் மழைக்கிடையிலும் கட்டடங்களின் இடிபாடுகளில் இருந்து மக்களை மீட்கும் நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டன. நிலநடுக்கம் ஏற்பட்ட ஹெல்மெட் கடையில் இருந்து ஒரு இளம்பெண் தனது செல்ல வளர்ப்பு கிளியுடன் தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. உயிர் பிழைத்தவர்கள் கையில் கிடைத்த பொருட்களுடன் சாலைகளில் தஞ்சம் அடைந்தனர். சுமார் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்து பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 247 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் 88 பேரை காணவில்லை என்று கூறப்படும் நிலையில் அவர்களில் பெரும்பாலானோர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. அவர்களை மீட்கும் பணியில் இராணுவத்தைச் சேர்ந்த 600 வீரர்களும் தீயணைப்புத் துறையைச் சேர்ந்த 750 வீரர்களும் ஈடுபட்டுள்ளனர். வணக்கம் தமிழ்நாடு இத்துடன் நிறைவடைந்தது. மேலும் பல அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.